ஹலோ வணக்கம், வெல்கம் பேக் டு ஜியோ பாலிடிக்ஸ் தமிழ். நம்ம இந்த டீப் ஸ்டேட் ஸ்டோரி கண்டினியூஸாக ஒரு சீரியஸ் மாதிரி பார்த்துட்டு வரோம். இதில் இந்த லாஸ்ட் எபிசோடில் வந்துட்டு உங்களுக்கு இதுக்கு முன்னாடி நம்ம அந்த டீப் ஸ்டேட்னா என்ன, டீப் ஸ்டேட்டோட ஃபோர்டு ஃபவுண்டேஷன் இதெல்லாம் எப்படி லிங்க் ஆகுது, சிஐஏ அவார்டு கொடுக்கறது, ஃபண்டிங் மெக்கானிசம் எல்லாத்தையுமே நம்ம பார்த்துட்டு வந்தோம். ஐ எம் வெரி மச் தேங்க்ஃபுல் டு மிஸ்டர் ஆர்எஸ்என் சிங். அவரோடது இந்த நோ யுவர் ஆன்டி நேஷ்னல்ஸ் புக்ஸில் வந்து இதெல்லாம் ஃபுல்லாக கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்கார் அவர். இது இல்லாமல் நிறைய ஆர்டிகல்ஸும் எழுதியிருக்காரு, நீங்கள் கூகுளில் தேடினீங்கள்லாம் கிடைக்கும். ஸோ நம்ம இப்போ இந்த எபிசோடில் வந்துட்டு ஒரு கேஸ் ஸ்டடி மாதிரி இந்த கேஜ்ரிவால் ஸ்டோரியை நம்ம பார்க்குறோம். நான் இது கேஜ்ரிவால் ஸ்டோரி எதுக்கு எடுக்கிறேன்னாக்கா, நான் இதை வந்து அந்த புக்கில் நிறைய வேறு ஆன்டி நேஷ்னல்ஸ் பற்றி இருக்குது. இதில் ஸ்பெஷலாக இப்போ ஹாட் டாப்பிக்கில் இருக்கிறது மிஸ்டர் கேஜ்ரிவால். ஸோ அதை சொன்னேன்னாக்கா உங்களுக்கு இந்த டீப் ஸ்டேட் எப்படி ஒர்க் பண்ணுறதுன்றது நல்லா உங்களுக்கு புரிஞ்சிடும்ன்ற ஒரே ஒரு காரணத்தினால்தான் அதை எடுக்கிறோம். நம்மளுக்கு பர்சனலாக கேஜ்ரிவால் மேலே அந்த அளவுக்கெல்லாம் எதுவும் ரொம்ப ஈடுபாடும் கிடையாது, ரொம்ப வெறுப்பெல்லாம் கிடையாது. யார் நம்ம கண்ட்ரிக்கு அகேன்ஸ்டாக ஒர்க் பண்ணாலும் அவங்க நமக்கு பிடிக்காத ஆளுங்க தான். ஸோ கேஜ்ரிவால்து கேஸ் ஸ்டடியை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த டீப் ஸ்டேட் எப்படி ஒர்க் பண்ணணும் இது தெரிஞ்சிடும். நீங்கள் யோசிக்கலாம், இதெல்லாம் நமக்கு எதுக்கு தேவையா அப்படின்னு. நாளைக்கே உங்கள் தமிழ்நாட்டில் வந்துட்டு ஏதோ ஒரு பார்ட்டியோ ஏதோ ஒரு என்ஜிஓஸோ அவங்க எப்படி பண்ணுறாங்கன்றது நம்ம ஒரு நாளைக்கு அதையும் உடைப்போம். ஸ்பெஷலி கொஞ்சம் பேர் ஹலால் ஃபண்டிங் பண்ணுற பொலிட்டீஷியன்ஸ் அங்கே இருக்காங்க. ப்ளஸ் அடிக்கடி லண்டன் போயிட்டு வர பொலிட்டீஷியன்ஸ் எல்லாம் இருக்காங்க. பெரிய அளவில் மல்டிநேஷ்னலுக்கு ஈக்குவலாக மீடியாலாம் ரன் பண்ணுற பொலிட்டீஷியன்ஸ் எல்லாம் இருக்காங்க. ஸோ இவங்கெல்லாம் எந்த பேக்கப்பும் இல்லாமல் இந்த அளவுக்கெல்லாம் டெவலப்பெல்லாம் ஆக முடியாது. ஸோ அதெல்லாமும் ஒரு நாளைக்கு வெளியே வரும் ஹோப்ஃபுல்லி. ஸோ முதல்ல நம்ம இந்த கேஜ்ரிவால் ஸ்டோரியை புரிஞ்சுக்குவோம். இதை புரிஞ்சுக்கிட்டோன்னா நம்மளை சுற்றி நடக்கும்போது அந்த ஐடியாஸ் கிடைக்க ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா? நம்ம இந்த கேஜ்ரிவால் ஸ்டோரி போகிறதுக்கு முன்னாடி கேஜ்ரிவாலோட பேக்ரவுண்டு கொஞ்சம், அவரோட இயர்லியர் லைஃப் பற்றியும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டோம்னாக்கா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இவங்க எப்படி டெவலப் ஆகிறாங்கன்றது. இவர் வந்து ஹரியானா ஷிவானின்னு ஒரு டவுன் இருக்குது, பிவானி டிஸ்ட்ரிக்ட். அகர்வால் ஃபேமிலியில், அகர்வால் சமாஜ் ரிலிஜியன் கேஸ்ட், கோவிந்தராம் கேஜ்ரிவால், அதுக்கப்புறமா கீதா தேவி அவங்களோட மூணாவது பையன். அவர் வந்து அதே டிஸ்ட்ரிக்டில் வந்துட்டு ஹோலி சைல்டு கான்வெண்ட்டில் படிச்சுட்டு மறுபடியும் ஜெய் கம்ப்ளீட் பண்ணி ஐஐடி கரக்பூரில் போயிட்டு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் கிராஜுவேட் ஆனார். அதுக்கப்புறம் 1989 வந்து டாடா ஸ்டீலில் ஸ்டார்ட் பண்ணார் அவரோட கெரியர். பட் 1992 அவருக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் போயிடுச்சு. ஜாபில் பெரிய அளவுகள்லாம் வர முடியாதுன்ற அவரோட ட்ரீம்ஸ் எல்லாம் ரொம்ப பெருசாக இருந்தது. ஸோ அந்த ட்ரீம்ஸ்க்கு வந்து அது செட் ஆகலை. ஸோ அடுத்தது என்ன பண்ணார்னாக்கா, ரிசைன் பண்ணிவிட்டு மதர் தெரசாவோட மிஷனரி ஆஃப் சேரிட்டின்னு ஒரு யூனிட்டு, அதோட வாலண்டியராக ஜாயின் பண்ணார். அங்கே ஜாயின் பண்ணப்போவே சிவில் சர்வீசஸ் எக்ஸாம்ஸ்லாம் கொடுக்க ஆரம்பித்தார். ஏன்னா அவரோட ஆம்பிஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அந்த இடம் தான் சரியான இடம்னு அவருக்கு தோணியிருக்கலாம். ஸோ அந்த சேரிட்டியில் வாலண்டியராக ஒர்க் பண்ணிவிட்டு சிவில் சர்வீசஸ் முடித்தார் சக்ஸஸ்ஃபுல்லாக. அதுக்கப்புறமா ஐஆர்எஸ் இந்தியன் ரெவென்யூ சர்வீஸில் அசிஸ்டன்ட் கமிஷனராக 1995 இன்கம் டேக்ஸில் 1995 டெல்லி இன்கம் டேக்ஸில் ஜாயின் பண்ணார். சேம் டைம் 1995 சுனிதான்னு ஒரு ஐஆர்எஸ் ஆஃபீஸர் தான், அவங்களும் ஐடியில் தான் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க, 2 பேரும் மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க. அந்த சுனிதாவோட பேக்ரவுண்டு பற்றி யாருக்குமே தெரியாது. அவங்க அப்பா அம்மா யார் என்ன ஏது எல்லாமே ஃபுல்லாக ஹிடன் இன்ஃபர்மேஷன்ஸ். ஸோ அதுக்கப்புறமா 2006 வரலாம் அவர் ஜாபில் இருந்தார். 2006 வந்து அவர் ஜாப் ரிசைன் பண்ணும்போது ஜாயிண்ட் கமிஷனர் ஆஃப் டெல்லி ஐடி இன்கம் டேக்ஸ் டெல்லியில் அந்த போஸ்ட்டில் இருந்தார். அதுதான் அவர் லாஸ்ட்டாக ரிசைன் பண்ணது. அதுக்கு முன்னாடியே வந்து இவர் ஃபஸ்ட்டு அந்த மிஷனரி ஆஃப் சேரிட்டியில் ஸ்டார்ட் பண்ணது, அந்த சோஷியல் சர்வீசஸ் அதெல்லாம் அங்கே ஸ்டார்ட் ஆனது. அதுக்கப்புறமா நடுவில் பரிவர்த்தன் ஒரு என்ஜிஓ ஸ்டார்ட் பண்ணார், சம்பூர்ண பரிவர்த்தன், அவர் ஜாபில் இருக்கும்போதே. அதுக்கப்புறமா ஜாபில் இருக்கும்போதே கபீர்னு இன்னொரு என்ஜிஓ ஸ்டார்ட் பண்ணார்.
இந்த கதையெல்லாம் கொஞ்சம் பார்க்கலாம் நம்ம. ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணது வந்து சம்பூர்ண பரிவர்த்தன் என்ஜிஓ 2002ல் 2000 இது ஸ்டார்ட் பண்ணது. அப்போ என்னதுன்னாக்கா, இவர் ஜாபில் இருந்தப்போ இன்கம் டேக்ஸில் இந்த கேசஸ்லாம் இருக்கும் இல்லைங்களா, சிலது பெண்டிங் கேசஸ்லாம் இருக்கும். அந்த மாதிரி ஒரு 600-700 கேஸ் சடனாக எல்லாமே கிளியர் ஆயிடுச்சு. அதாவது அந்த கேசஸ்லாம் கிளியர் பண்ணி அவங்களெல்லாம் ஃப்ரீ பண்ணிட்டார். ஸோ அது ஒரு பெரிய இஷ்யூவாக அந்த டைமுக்கு பேசினாங்க. நீங்கள் நியூஸ் பேப்பர்ஸ்லாம் தேடினீங்கலாம் கிடைக்கும். சடனாக 600-700 பேர் வந்து வருஷக்கணக்காக நடந்த கேஸ் எல்லாம் கிளியர் ஆனது. ஆனால் அது வேறு மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணாங்க. இவர் வந்துட்டு ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக எல்லாத்தையுமே கிளியர் பண்ணாருன்ற மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறமா அந்த டைமுக்கு தான் இவர் சம்பூர்ண பரிவர்த்தன் என்ஜிஓ ஸ்டார்ட் பண்ணுறாரு. அந்த சம்பூர்ண பரிவர்த்தன் என்ஜிஓக்கு வந்து இவங்க எல்லாருமே ஃபண்டிங் பண்ணுறாங்க. அதாவது ஸ்டார்ட் பண்ணப்போ அதில் ரெஜிஸ்டர் பண்ணது வந்துட்டு அந்த டைமுக்கு 1860 என்ஜிஓஸ்து ஒரு ரூல்ஸ் இருக்குது. அதுபடி ஐடி ரூல்ஸ் 12A அதுபடி ATG வருமான வரி விலக்கும் வாங்கினாங்க இவங்க 2002ல். அந்த மாதிரி ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தாங்க. பட் அதுக்கப்புறமா இது வந்து கவர்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறவங்க வந்து இந்த மாதிரி என்ஜிஓ ஸ்டார்ட் பண்ணக்கூடாதுன்ட்டு ஒரு கேஸ் அவர் மேலே ஃபைலிங் ஆச்சு. அது ஃபைலிங் ஆனவுடனே உடனே அவர் மாற்றினார். அதை மாற்றிட்டு இதை வந்து இண்டிபெண்ட்டாக தனியாக நாங்கள் வந்து ஒரு சோஷியல் சர்வீஸ்க்காக ஆரம்பித்தது, இது என்ஜிஓ கிடையாது அப்படின்ட்டு அவர் அனௌன்ஸ் பண்ணிட்டார். பட் அந்த கேஸ் இன்னும் முடியல, இப்போவும் நடந்துகிட்ருக்கு. அதுக்கப்புறமா ரெண்டாவது வந்து கவர்மெண்ட் ஸ்டாஃப் வந்து என்ஜிஓவும் ரன் பண்ணக்கூடாது, ப்ளஸ் அடிஷ்னலாக அவங்க நடத்துகிற என்ஜிஓ இல்லை அவங்களுக்கு ஃபாரின் ஃபண்டிங் வந்து அலோ இல்லை, அவங்களுக்கு பர்மிஷன் கிடையாது வாங்கிறதுக்கு. பட் இந்த பரிவர்த்தன் என்ஜிஓக்கு சம்பூர்ண பரிவர்த்தன், அதுக்கப்புறமா பரிவர்த்தன் பேர் மாற்றிட்டாங்க. பரிவர்த்தன் ஃபவுண்டேஷன், ஃபோர்ட் ஃபவுண்டேஷன்லேருந்து 80,000. அதோட ஃபோர்ட் ஃபவுண்டேஷன் நான் லாஸ்ட் எபிசோடில் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கோம். அவங்களோடது டச்சு அந்த மாதிரி வேறு கண்ட்ரியில் இருக்கிற சின்ன சின்ன ஆர்கனைசேஷன்ஸ் மூலமாக $250,000 இவருக்கு ஃபண்டு கிடச்சிருக்கு. இது வந்துட்டு மிக பெரிய அளவுக்கு பிரச்சனையாயிட்டு அதுக்கப்புறமா கேஸ் எல்லாம் ஃபைல் பண்ணாங்க இவர் மேலே, அந்த என்ஜிஓஸ் மேலே. பட் அது இன்னும் ஸ்டில் அப்படியே தான் போயிட்டே இருக்குது. நம்ம கோர்ட்டெல்லாம் தெரியும் இல்லைங்களா, நம்ம ஊர்லலாம் அவ்வளோ சீக்கிரத்தில் கேஸ் எல்லாம் முடியாது. ஸோ சம்பூர்ண பரிவர்த்தன் என்ஜிஓ கதை இதுக்கப்புறமா 2006 சடனாக இது வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அதோட வெப்சைட்டெல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டாங்க, டவுன் ஆயிடுச்சு. இப்போது அதை பற்றி எதுவும் கவர்மெண்ட்டுக்கு தவிர வேறு யார்கிட்டையும் அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் இல்லை. ஸோ நம்ம அதை பற்றி அதிகமாக சொல்லவும் முடியாது. ஸோ நெக்ஸ்ட்டு கபீர்னு ஒரு என்ஜிஓ ஸ்டார்ட் பண்ணார். இது ஸ்டார்ட் பண்ணது வந்து 15 ஆகஸ்ட் 2005. டேட் நோட் பண்ணிங்க, 15 ஆகஸ்ட் 2005. ஆனால் இந்த கபீருக்கு வந்து அக்கௌண்ட்டு ஸ்டார்ட் ஆச்சு 15th ஜூலை 2005. 1 மந்த் முன்னாடியே அக்கௌண்ட் ஓப்பன் ஆயிடுச்சு. அந்த அக்கௌண்ட்டுக்கு வந்து கபீருக்கு ஃபோர்டு ஃபவுண்டேஷன்லேருந்து கிட்டத்தட்ட 43 lakhs 45 lakhs சம்திங் அந்த அமௌண்ட்டு அவரோட அக்கௌண்ட்டுக்கும் வந்துருச்சு. அதாவது ரெஜிஸ்டரே பண்ணல, அதுக்கப்புறமா ஆரம்பிக்கவும் இல்லை. ஆனால் முதலே வந்துட்டு ஃபோர்டு ஃபவுண்டேஷன் வந்து அவங்களுக்கு ஃபண்டிங் பண்ணுறாங்க சோஷியல் சர்வீஸ்க்காக. நீங்கள் எதுவும் தப்பாக நினச்சிக்காங்க, அவங்க ரொம்ப சோஷியல் சர்வீஸ்க்காக உயிரே கொடுப்பாங்க. அதே மாதிரி ஃபண்டிங் பண்ணுறாங்க. ஆரம்பிக்காத ஒரு என்ஜிஓவுக்கு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணோடனே ஒரே நாளில் கிடைக்குது அமௌண்ட். அதுக்கப்புறமா செகண்ட் கபீரில் வந்துட்டு இந்த இயர்லி எந்த என்ஜிஓவாக இருந்தாலும் இயர்லி அவங்க வந்து இன்கம் டேக்ஸ் ரிப்போர்ட்ஸ் சப்மிட் பண்ணணும். அவங்களுக்கு எங்கேருந்து வந்தது, எப்படி செலவாச்சு எல்லாமே வந்து சப்மிட் பண்ணணும். அதுபடி ஒரு 2005 to 2011 வெறும் 75 lakhs தான் எனக்கு வந்தது டோட்டல் ஃபண்டிங் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னார். பட் ப்ரூஃபில் என்ன ஆயிடுச்சுனாக்கா, ஃபஸ்ட்டு ஒரு 43 lakhs, அதுக்கப்புறமா 2005 நான் சொன்னேன் இல்லைங்களா 44 lakhs, மறுபடியும் 2006 ஒரு 35 lakhs சம்திங், 32-33 lakhs,
மறுபடியும் 1,97,000. இதெல்லாம் வந்து டாலர்ஸில், இந்தியன் ருப்பியில். 43 லேக் மத்தலப் 43 லேக் டாலர். அதே மாதிரி 2006 கிடைச்சது 32 லேக் டாலர்ஸ். அதே மாதிரி 1,97,000 டாலர்ஸ். ஸோ இந்த மாதிரியெல்லாம் கிடச்சிருக்கு. இன்னும் நிறைய ஃபண்டிங் கிடச்சிருக்கு. இதனால் இந்த கபீர் மேலேயும் ஒரு 2-3 கேஸ் ஃபைல் ஆகிருக்கு கவர்மெண்ட் தரப்புலேருந்து, கவர்மெண்ட் சைட்லேருந்து. ஆனால் இவர் என்ன பண்ணார்னாக்கா 2009-10 வந்து ஆல்மோஸ்ட் எல்லா வெப்சைட்டையும் வந்து க்ளோஸ் பண்ணிட்டார். அதாவது ஃபஸ்ட்டு இருந்த பரிவர்த்தன், அதுக்கப்புறமா இருந்த கபீர் எல்லாத்தையுமே க்ளோஸ் பண்ணிட்டார். ஸோ இதெல்லாம் வந்து கேஸ் நடந்துகிட்டே தான் இருக்குது. இன்னும் ஃபைனலாக டிக்ளேர் ஆகலை. அதாவது கிரிமினல் ஆக்டிவிட்டியாக என்ன எது வெர்டிக்ஸ் எல்லாம் எதுவும் வரவே இல்லை. அது கோர்ட்டில் கேஸ் நடந்துகிட்டே தான் இருக்குது. ஸோ இது கபீர் அடுத்த அந்த கதை. இது இல்லாமல் அவர் சிஎஸ்டிஎஸ்ன்ட்டு டெல்லியில் இன்னொரு என்ஜிஓ இருக்குது, சென்டர் ஃபார் एक मिनट ஒரு நிமிஷம். சென்டர் ஃபார் ஸ்டடி ஆஃப் டெவலப்பிங் சொசைட்டிஸ், அது ஒரு என்ஜிஓ. அந்த என்ஜிஓலையும் இவர் வந்து மெம்பராக இருந்தார். அதுலேயும் வந்துட்டு ஏதோ ஒரு முக்கியமான போஸ்ட்டில் இருந்தாருன்னு நினைக்கிறேன். எக்ஸாக்டாக டீட்டெயில் தெரில. அதுவும் இது ஆன்டி இண்டியா ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே ப்ரொட்டஸ்ட் பண்ணுறதுக்கெல்லாம் அவங்கெல்லாம் சப்போர்ட் பண்ணுறவங்க அங்கங்கே இதெல்லாம் பண்ணிகிட்ருப்பாங்க. இதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்கில் யோகேந்திர யாதவ், மணிஷ் சிசோடியா, இந்த மாதிரி இப்போ ஆம் ஆத்மி பார்ட்டியில் எத்தனை பேர் இருக்கிறாங்க, சத்யேந்தர் ஜெயின், எல்லாமே வந்துட்டு இந்த எல்லா என்ஜிஓலையும் வந்து இவங்க லிங்க் இருக்குது. இவங்க எல்லாம் எதர் மெம்பர்ஸாக இருப்பாங்க, இல்லை எதாவது ஆஃபீஸ் பேரர்ஸாக இருப்பாங்க. ஸோ இவங்க எல்லாமே வந்து ஸ்டார்டிங்கில் எல்லாமே ஒன்றா தான் இருக்காங்க. இது ஒரு முக்கியமான விஷயம் நம்ம நோட் பண்ணணும். அதுக்கப்புறமா இவங்க இந்த மாதிரி என்ஜிஓ நடத்திட்டு இருக்கும்போதே இவங்க ஒரு பிளானிங்கோடு போயிட்டுருக்காங்க. எல்லாமே ஒரு பிளானிங்கோட போயிட்டு 2009 அரௌண்டு 2009 வந்துட்டு ஐஏசி, இந்தியா அகேன்ஸ்ட் கரப்ஷன், இந்தியா அகேன்ஸ்ட் கரப்ஷன், ஐஏசி, இது என்ஜிஓ ஸ்டார்ட் ஆகுது. இந்த என்ஜிஓ மூலயமா இவங்க வந்து கரப்ஷனுக்கு அகேன்ஸ்டாக ஏதோ ஆர்டிஐ போடுறது, ரைட் டு இன்ஃபர்மேஷன், அது மூலயமா எக்ஸ்போஸ் பண்ணுறது, இந்த மாதிரி வேலைலாம் பண்ணுவாங்க. அது பர்டிகுலராக இதில் எக்ஸ்போஸ் ஆனதை விட த்ரெட்டன் பண்ணுறது தான் அதிகமாக இருந்தது. ஸோ அது ஒரு பக்கம் நடந்துகிட்டே இருந்தது. இந்த மாதிரி பேக்ரவுண்ட்லேருந்து எல்லாமே நடந்துகிட்ருக்குது. ஸோ அடுத்தது வந்துட்டு நம்ம பார்க்க வேண்டியது இவருக்கு கிடைச்ச அவார்ட்ஸ். 2004 வந்து அமெரிக்கன் அசோகா ஃபெலோஷிப், நான் லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருந்தேன், நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. இது கொடுத்தப்போ இவர் என்ன சொன்னார்னா, யாரோ இந்தியாவில் இருக்கிற, அதாவது அவங்க கவர்மெண்ட்டில் வந்து அவங்க டிக்ளேர் பண்ணோம். அப்போ அந்த ஒரு ஆஃபீஸராக இருந்ததுனால அவருக்கு எங்கேருந்து அவார்டு வருதுன்றது டிக்ளேர் பண்ணும்போது அதில் அவர் மென்ஷன் பண்ணது வந்து ஒரு இந்தியன் என்ஜிஓ எனக்கு அவார்டு கொடுக்குறாங்க. அதாவது அசோகா வந்து இந்தியாவிலையும் வந்து ஆஃபீஸ் தான் இருக்குது, பட் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து யூஎஸ், மெயின் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து யூஎஸ். ஆனால் இவர் மாற்றி சொன்னார், இந்தியாவில் இருக்கிற ஒரு என்ஜிஓ எனக்கு கொடுக்குறாங்க அப்படி சொல்லிட்டு. அது ஒரு கேஸ் தனியாக நடந்துகிட்ருக்கு. இதுக்கப்புறமா சிஎன்என், ஐபிஎன், நம்ம மீடியா நியூஸ் இருக்குது இல்லைங்களா, அவங்க வந்து இந்தியன் ஆஃப் த இயர்ன்ட்டு அவங்க 2004 5 ஒரு பெரிய லெவலில் ப்ரமோட் பண்ணி அவங்க வந்து அவார்டெல்லாம் கொடுத்தாங்க. அதுக்கப்புறமா இதுக்கு நடுவில் இன்னொரு 2003 அந்த மேக்ஸஸே அவார்டு சொன்னோம் இல்லைங்களா, அதுவும் இவருக்கு ஸ்பெஷலாக இவருக்கு கொடுத்துருக்காங்க. அதுவும் வந்து ரொம்ப பரபரப்பாக பேசுனாங்க. அது ஒரு அவார்டு ஒன்று. இது இல்லாமல் சத்யேந்திர கே துபே மெமோரியல் அவார்டுன்ட்டு டிரான்ஸ்பரன்சி இன் கவர்மெண்ட்டுன்னு அவர் கவர்மெண்ட்டில் ரொம்ப டிரான்ஸ்பரண்ட்டாக ஒர்க் பண்ணதாக ஒரு அவார்டு ஒன்று கிடைச்சிது. அதுக்கப்புறமா 2009 வந்து அலுமினிஸ் இருக்காங்க இல்லைங்களா, ஐஐடி அலுமினிஸ்லாம், அவங்கெல்லாம் சேர்ந்து எமினென்ட் லீடர்ஷிப் அவார்டு ஒன்று கொடுத்தாங்க. அப்புறமா ஸ்பெஷலாக என்டிடிவி அவங்க இந்தியன் ஆஃப் த இயர் அந்த கோல்டு மெடல் ஒன்று வந்து அவங்க என்டிடிவி அப்போ அதானி கீழே அந்த டைமுக்கு இப்போ இந்த அவார்ட்ஸ் எல்லாம் இவங்களுக்கு கொடுத்து இவங்களெல்லாம் ப்ரமோட் பண்ணாங்க. ஸோ இந்த மாதிரி ப்ரமோஷன் பண்ணி இவர் கடைசியாக ஓரளவுக்கு செட்டில் ஆனார். அதாவது நம்மளுக்கெல்லாம் தெரியாது அந்த டைமுக்கு அந்தளவுக்கு.
ஐஏஎஸ்சி இந்தியா அகேன்ஸ்ட் கரப்ஷன் ஃபைட்டுக்கு அப்புறமா தான் நம்மளுக்கு ஓரளவுக்கு தெரியும். பட் இதுக்கு முன்னாடியே இதெல்லாம் பேஸ் வந்து எப்படி செட் பண்ணுறாங்க பாருங்கள். டீப் ஸ்டேட் ஒருத்தரை எப்படி டெவலப் பண்ணணும், எப்படி ஃபண்டிங் பண்ணணும், எப்படி அவங்களுக்கு அவார்ட்ஸ் கொடுத்து பப்ளிக்கில் வந்துட்டு ஒரு நல்ல பேரை கொண்டு வரணும், இது எல்லாம் வந்து பர்ஃபெக்டாக பண்ணிட்டு வந்தாங்க. ஸோ இப்படி தான் இவரோட ஹிஸ்ட்ரி ஸ்டார்ட் ஆச்சு. மிஸ் ஷிம்ரித் லீ. என்னடா புதுசாக ஒரு பேரை சொல்கிறியா அப்படின்னு பார்க்குறீங்களா? இது சைனீஸ் கிடையாது. இந்த அம்மா வந்து ஹைஃபா, இஸ்ரேலில் பிறந்தவங்க. இவங்க இஸ்ரேல்லேருந்து இவங்க யூஎஸ் ஷிஃப்ட் ஆனாங்க. இவங்க இஸ்லாமிக் ஸ்டடீஸ் எல்லாம் மிடில் ஈஸ்டர்னில் இஸ்லாமிக் ஸ்டடீஸு புரூக்லினில் பிஹெச்டி ஏதோ பண்ணி அவங்க ஒரு டீப் ஸ்டேட்டோட ஒரு முக்கியமான அசட் அவங்க. இவங்க வந்து கபீர் ஃபவுண்டேஷனில் வந்து இவங்களும் ஒரு முக்கியமான ஆஃபீஸ் பேரர். சரி, அதோட முடியல அவங்களது. அதுக்கு அடுத்தது இவங்க என்ன பண்ணுறாங்கன்னாக்கா, டெல்லியில் சிஎம் ஆனதுக்கப்புறமா அந்த மொஹல்லா கிளினிக் ரொம்ப ஃபேமஸாக கேள்விப்பட்டிருப்பீங்களா, அந்த கான்செப்டை டெவலப் பண்ணது இவங்க தான். இந்த மொஹல்லா கிளினிக்குன்றது என்னென்னாக்கா, சின்ன சின்ன டாக்டர்ஸ் இல்லை எம்பிபிஎஸ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்து அவங்கள அங்கே உட்கார வச்சு அவங்களுக்கு ஒரு சேலரி ரெவின்யூ க்ரியேட் பண்ணுறது. ப்ளஸ் அடிஷ்னலாக அவங்க அங்கேருந்து இந்த கிளினிக்கில் வர்ற பேஷண்ட்ஸை வந்து பர்சனல் கிளினிக்கு வந்து அவங்க ஷிஃப்ட் பண்ணிவிடுவாங்க. அதே மாதிரி அங்கேருந்து இந்த மெடிசன்ஸ் ஃபுல்லாக வந்து கவர்மெண்ட்லேருந்து ஃப்ரீயாக வாங்கி அவங்க கிளினிக்லேருந்து கொடுத்த மாதிரி காமிக்கிறது, அங்கேருந்து காசு வாங்கிக்கிறது. இப்படி எக்கச்சக்கமான ஊழல் நடந்திருக்கு அதில். இந்த மொஹல்லான கிளினிக் கான்செப்டை டெவலப் பண்ணதே இவங்க தான். யார்? ஷிம்ரித் லீ. இஸ்ரேலில் பிறந்தவங்க, இந்தியாவில் வந்து டீப் ஸ்டேட்ஸ்க்காக ஒர்க் பண்ணவங்க. இவங்க ஒரு முக்கியமான ஆள். மனிஷ் சிசோடியா பற்றி சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை, ரொம்ப ஃபெமிலியர். அவர் கேஜ்ரிவாலோட லெஃப்ட் ஹேண்ட் ரைட் ஹேண்ட் எல்லாமே இவர் தான் நினைக்கிறேன். ஈவன் அவர் சிஎம்மாக இருந்தப்போ மொத்த டிபார்ட்மெண்ட்டுக்கும் சிஎம்மை தவிர இவர் எல்லாத்துலேயுமே இவர் தான் சைன் பண்ணுவார். இப்போதைக்கு உள்ளே இருக்கார். இவர் 1996 மனிஷ் கூட இருக்கார். மனிஷ் சிசோடியா கேஜ்ரிவால் கூட இருக்கிறாரு. அவர் எல்லா என்ஜிஓலையும் இவரும் அது பார்ட்னர். மனிஷ் சிசோடியா வந்து ஆக்சுவலி ஒரு ஜெர்னலிஸ்ட். அவர் எனக்கு தெரிஞ்சு ஜி நியூஸில் ஒர்க் பண்ணார்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறமா எங்கெங்கேயோ அப்படி இப்படி போயிட்டு கடைசியாக சோஷியல் சர்வீஸ்க்கு வந்துட்டார் அவர். சோஷியல் சர்வீஸ் சார், நம்புங்க, சோஷியல் சர்வீஸ்க்காக தான் வந்தாங்க அவங்க. ஓகே. ஸோ மனிஷ் சிசோடியா ஒரு முக்கியமான ஆள். இதுக்கப்புறமா சஞ்சய் சிங் தெரியும், பிளாக் டிக்கெட்ஸ் வித்துட்டு இருந்த ஒரு பார்ட்டி. இவர் கூட 2000 இவரோட என்ஜிஓஸ்லாம் ஒர்க் பண்ணுறது. இவங்களுக்கு ப்ரொட்டஸ்ட்டுக்கெல்லாம் தேவையான ஆளுங்களை சப்ளை பண்ணுற வேலை இவரோடது. இவர் அமனதுல்லா கான், அவர் 2 பேர். இவங்க 2 பேரோட மெயின் இது வந்து ப்ரொட்டஸ்ட்லலாம் ஆளுங்களை கூப்பிட்டு வர்றது. அதுக்கான அமௌண்ட்டெல்லாம் வாங்கிக்குவாங்க, ஆளுங்களை கூப்பிட்டு வந்து எல்லாத்தையும் செட் பண்ணுவாங்க. ரெண்டாவது வயலன்ஸ் எங்கன்னா க்ரியேட் பண்ணோன்னா இவங்க இன்டைரக்டாக க்ரியேட் பண்ணி சொல்லி கொடுப்பாங்க. அடுத்தது சத்யேந்திர ஜெயின். இவர் வந்து ஹவாலா டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாம் இவர் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட், ஒரு ரொம்ப பெரிய பிக் ஷாட். ஸோ இந்த குரூப் எல்லாமே ஒன்றா சேர்ந்து அண்ணா ஹசாரேவை பேவகூஃப் பண்ணாங்க. அவரை வந்து நீ ப்ரைம் மினிஸ்டர் ஆக்குறோம் அப்படி சொல்லி அவரை முன்னாடி நிற்க வச்சு இந்த ஐஏஎஸ்சி எல்லாமே ஸ்டார்ட் பண்ணி கடைசியில் அவரை கழட்டி விட்டு இவங்க எல்லாமே வந்து கவர்மெண்ட்டை ஃபார்ம் பண்ணி இப்போது இருக்காங்க. ஸோ இது வந்து ஓவராலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா டீப் ஸ்டேட் வந்து எந்த ஒரு விஷயத்தை எடுத்தாலும் ஒரு 1 month 2 months இல்லை, நீங்கள் ஒருத்தரை பற்றி தெரியணுன்னா அவங்க பேக் டேட்டில் ஒரு 20 இயர்ஸ்க்கு 25 இயர்ஸ்க்கு பார்க்கணும். அந்த மாதிரி அவங்க பிளான் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டெப் பை ஸ்டெப் மூவ் பண்ணி எடுத்துகிட்டு வருவாங்க. ஸோ இப்போ கேஜ்ரிவால் இந்த குரூப்பெல்லாம் மாட்டிருச்சு. நெக்ஸ்ட் ஹூ இஸ் நெக்ஸ்ட்? அதுதானே சார் பெரிய கொஸ்டின். அடுத்து யாரை டெவலப் பண்ண போகிறாங்க? ராகுல் பாபா நோ, அவரை வேலைக்கு ஆகாது. ஸோ இவங்க யோசித்த மாதிரி காங்கிரஸ்லேருந்து அகெயின்ஸ்டாக போகிற வேர்ட்ஸ் எல்லாம் கவர் பண்ணுறதுக்காக ஆம் ஆத்மி பார்ட்டியை டெவலப் பண்ணாங்க. ஸோ அந்த இந்த ரெண்டு பார்ட்டியும் சேர்ந்து, அதாவது
அகென்ஸ்டாக போகிற நியூட்ரல் வேர்ட்ஸ் பிஜேபிக்கோ இல்லை நேஷ்னலிஸ்ட்க்கோ அகென்ஸ்டாக இருக்கிற ஓட்ஸ் அகென்ஸ்டாக இல்லை நேஷ்னலிஸ்ட்டுக்கு போக வேண்டிய அந்த நியூட்ரல் ஓட்ஸ் எல்லாம் இவங்க இந்த மாதிரி நல்ல பேரில் கவர் பண்ணுறாங்க. ஸோ அடுத்தது யாருன்னு தெரியல. ஏற்கனவே டிசைட் ஆகிருக்கலாம். ஒருத்தர் கோயிலாக சுற்றின்னு இருக்கிறாரு, இதெல்லாம் ஹிந்துவோட கோயில், கொடுத்துருங்க அவங்களுக்கு கொடுத்துருங்க, பாய் பாய் ஹிந்து முகமது கே முகமது அவராக இருக்கலாம். இல்லைனாக்கா அந்த பிரசாந்த் கிஷோர் அவர் கூட இருக்கலாம். அவர் எங்கேயோ சைலண்ட்டாக உள்ளே ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ அவரை பற்றியும் சொல்லலாம். இது இல்லாமல் இன்னும் நிறைய அசட்ஸ் எல்லாம் இந்தியாவுக்குள்ளே ஆல்ரெடி அவங்க இந்த மகசே அவார்டில் லிஸ்டெல்லாம் பார்த்தோம்னா நிறைய பேர் இருக்கிறாங்க. அதில் மேகசே அவார்டு, அசோகா ஃபெலோஷிப் வந்து ஸ்பெஷலாக நான் சொல்லியிருந்தேன் லாஸ்ட் டைம். கிட்டத்தட்ட இயர்லி ஒரு 20 to 30 lakhs அவங்களுக்கு ஸ்டைஃபண்டாக கிடைக்குது. ஸோ அந்த மாதிரி வாங்குறவங்களே கிட்டத்தட்ட 20-25 பேர் ஆல்ரெடி வேறு ஸ்டேட்டில் இருக்காங்க. ஸோ இதிலேருந்து யாரோ ஒருத்தர் அடுத்த கேஜ்ரிவாலோ இல்லை ராகுல் பாபாவோ ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ நீங்கள் அந்த வெப்சைட்ஸ் எல்லாம் போனீங்கன்னா அந்த வெப்சைட்ஸ் எல்லாம் வந்து கரண்ட்டாக யார் அந்த ஃபெலோஷிப் வாங்குறாங்க, யாருக்கு அவார்டு கொடுத்தாங்க, இந்த பேரெல்லாம் பார்த்துட்டு உங்களுக்கு நியரஸ்ட்டாக இருந்தால் அவங்கள நோட் பண்ணுங்கள், மானிட்டர் பண்ணுங்கள். ஸோ ஃப்யூச்சரில் உங்களுக்கு அந்த ஐடியா கிடைக்கும். ஓகே, இதுதான் இந்த டீப் ஸ்டேட்டோட ஒரு சீரீஸ். ஸ்டார்டிங்லேருந்து ஓரளவுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு வந்து ஒரு கேஸ் ஸ்டடி மாதிரி இதில் க்ளோஸ் பண்ணிட்டேன். இதுவரெல்லாம் வாட்ச் பண்ணவங்க எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். முடிஞ்சால் இதை ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லலாம் இதை பற்றி பேசுங்க, நீங்கள் சொந்தமாக பேசுங்க. டீப் ஸ்டேட்டை பற்றி அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுங்கள். ஏன்னா அதை வந்து ஒதுக்க முடியாது, ஒதுங்கி தனியாலாம் இருக்க முடியாது. ஏன்னா இன்வெஸ்ட்மெண்ட்ஸும் வேணும், டெக்னாலஜியும் வேணும். டெக்னாலஜி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து அவங்கக்கிட்ட இருக்குது. நம்ம அது கூட காம்படிஷன் பண்ண முடியாது இப்போதைக்கு. ஃப்யூச்சரில் எப்படி ஆகுமோ எனக்கு தெரியாது. ஆனால் இன்றைக்கி நிலைமைக்கு வந்து அவங்கள வந்து நம்ம கண்ட்ரியில் எடுத்துகிட்டு வந்து தான் ஆகணும். அவங்க இன்வெஸ்ட்மெண்ட்ஸை கொண்டு வரணும், அவங்க டெக்னாலஜியை கொண்டு வரணும். அதே சமயத்தில் நம்மளை நம்ம காப்பாற்றிக்கணும். அதை எப்படி காப்பாற்றிக்கிறதுன்றதை வந்து மோடியை பார்த்து கற்றுக்கலாம். மோடி அவங்கக்கிட்ட எல்லாருக்கிட்டே டீல் பண்ணுறாரு. ஃபார் எக்ஸாம்பிள் அமெரிக்கா இஷ்யூ பாருங்கள். அமெரிக்கன் அம்பாசிடர் வந்து கேஜ்ரிவால் அரெஸ்ட்டுக்கு அந்த காங்கிரஸோட ஒரு பர்டிகுலர் அமௌண்ட்டை ஃப்ரீஸ் பண்ணதுக்காக, அக்கௌண்ட் ஃப்ரீஸ் பண்ணதுக்காக அவங்க அங்கேருந்து ஸ்டேட்மெண்ட் விடுறாங்க. இவங்க பதில் கொடுத்துட்டுருக்குறாங்க. ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் டெக்னாலஜிக்கு அந்த தேவையான பேச்சுவார்த்தை அது பாட்டு தனியாக நடந்துகிட்ருக்கு. ஸோ இப்படி தான் நம்ம வாழ்ந்தாகணும், வேறு வழியே இல்லை. நம்ம யாரையும் வந்து பகைச்சிக்கிட்டு மொத்தமாக டோரெல்லாம் க்ளோஸ் பண்ணிட முடியாது. அவங்களா கூட இருக்கணும், அவங்கள அலோவ் பண்ணணும். அதே சமயத்தில் நம்ம டிக்னிட்டியை, நம்ம கல்ச்சரை, நம்மளோட ஹானஸ்டி எல்லாத்தையும் மெயின்டைன் பண்ணிடணும். ஸோ இது ஒரு பெரிய பொலிட்டிக்கல் செஸ், ஜியோ பொலிட்டிக்கல் செஸ். இந்த செஸ்ஸில் வந்துட்டு நம்ம இப்போதைக்கு நம்ம லீடராக இருக்கிறோம். ஸோ அதை நம்ம மெயின்டைன் பண்ணோம். 2014 வரலாம் நம்ம வந்து பின்னாடி இருந்தோம், நம்ம லீடராக இல்லை, நம்ம பான்ஸாக இருந்தோம். இப்போ நம்ம வந்து கிங் அண்ட் குயினாக இருக்கோம். ஸோ அதை நம்ம மெயின்டைன் பண்ண வேண்டியது நம்மளோட வேலை. நம்ம யங்ஸ்டர்ஸை வந்து அதுக்கேற்ற மாதிரி தயார் பண்ணுறது நம்மளோட இம்பார்ட்டண்ட் டியூட்டி. நேஷனுக்கு அகென்ஸ்டாக யாரும் போக வேணாம். அதே சமயத்தில் நேஷனுக்கு அகென்ஸ்டாக போகிறவங்கள ஐடென்டிஃபை பண்ணுங்கள். அவங்கள எப்படி வீழ்த்தணும், அடிக்கலாம் கூடாது, அது வயலன்ஸ் எல்லாம் இல்லை. அவங்கள வந்து பவரில் வராத மாதிரி தடுத்துகிட்டே இருக்கணும். அதுதான் நம்மளோட வேலை. கரெக்டான ஓட்டிங், சும்மா ஏதோ ஒன்று ஒரு 500 ரூபாய் கிடைச்சது, 1000 ரூபாய் கிடைச்சதுன்னு ஓட் பண்ணுறதை விட இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம ஃப்யூச்சர் ஜென்ரேஷனுக்கு ஒரு நல்ல சேஃபான கண்ட்ரியை விட்டு போகிறது நம்மளோட ரெஸ்பான்சிபிலிட்டி. ஸோ vote for right party or understand every party. Thank you. Jai Hind. Vande Bharat. Vande Mataram.